அப்புறம் தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு, நான் வீட்டை விட்டே வரலைன்னு சொல்லுவேன். இப்படி எங்கேயாவது பேசணுமா வேண்டாம்? இப்படி எந்த பிரச்சனையும் நான் தொட மாட்டேன். அவங்க மோசம், இவங்க மோசம், நான் யார் தெரியுமா? இப்படி பேசுவது மட்டும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை தீர்க்கும். அல்லது இந்தியாவிலேயே தமிழ்நாடு மோசமாக இருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். எல்லாம் கரெக்டாக நடந்ததுன்னு அவர் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பேச்சிலையும் கூட ஒரு ஆழம் இருக்கணும், அதை பற்றி புரிதல் இருக்கணும். நான் புரிஞ்சிருக்கிற மாதிரியே அவர் புரியணும்லாம் நான் சொல்கிறேன். அவங்க அதிமுகவை ஓவர்டேக் பண்ணி ஸோ அந்த மாற்று என்னது, கான்கிரீட் என்னது? தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சேலத்தில் தாவேக்காவுடைய நிர்வாகி சந்திப்பு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் பல்வேறு விமர்சனங்களை திமுக மீது விஜய் வைத்திருக்காரு. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி விமர்சனம் வச்சிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு போகிறாரே தவிர அதுக்கு ஆல்டர்னேட் என்ன சொல்கிறாரு? எங்கேயாவது மாற்றுன்னு எதையாவது சொல்லியிருக்காரா? பொதுவாக இப்போ உங்களை நீங்கள் குற்றவாளி அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க, நான் குற்றவாளி இல்லை, அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது கூட சொல்கிறாரு, எனக்கு அது தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னா பணக்காரங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ வச்சுருக்கவர் ஏன் வரி கட்டாமல் விட்டார்? நீங்கள் வாலண்டியர் பண்ணி தானே வரி கட்டணும். உங்களை பொறுத்தளவில் அவ்வளோ பணம் இருக்கிறவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வாரிசு இல்லை அல்லது குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன், குடும்பத்துக்கு சொத்து இருக்குது இப்படிங்கிறது ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்க முடியுமா? அப்படின்னா செல்வி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிருப்பாங்களா? சசிகலா ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? நீங்கள் இவரே ஒரு நியாயம் சொல்கிறார், உங்களுக்கு குடும்பம்னு இருந்தால் நீங்கள் சொத்து சேர்த்துக்கலாம், எனவே குடும்பம் இல்லாதவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு. அப்புறம் தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு, நான் வீட்டை விட்டே வரலைன்னு சொல்கிறாங்க. ஏன் உலகம்தான் என்னோடய வீடு, நான் எங்கே இருந்தாலும் உலகம்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான விஷயம்? அடிப்படையில் இந்தியாவில் இன்றைக்கி முக்கியமாக இந்தியா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக இண்டோ யுஎஸ் ட்ரேட் டீல். அவர் வாயை திறந்துருக்கணும்ல, அதில் என்ன நினைக்கிறாரு? தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? என்ன செய்யலைன்னா அது தீரும்னு தெரியுமா? இப்படி எங்கேயாவது பேசணுமா வேண்டாமா? இப்படி எந்த பிரச்சனையும் நான் தொட மாட்டேன். இன்இக்வாலிட்டி அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஊழல் இல்லைன்னா இன்இக்வாலிட்டி இல்லாமல் போயிடுமா? அப்போ இன்இக்வாலிட்டியை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சமத்துவமின்மை, ஒரு டாப் 10% கையில் 65% சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த 65% சொத்துக்கள் டாப்பில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை நான் வந்தால் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இதை பண்ணுவேன். இதான் நீங்கள் சொல்லணும்ல. இப்போது சட்டத்தொகுப்பு, தொழிலாளர் சட்டத்தொகுப்பு 44, அதை 29ஆக மாற்றினாங்க. பிறகு என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் சேர்த்து 4 தொகுப்பாக மாற்றினாங்க. என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரியுமா? இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் அவங்க மோசம், இவங்க மோசம், நான் யார் தெரியுமா, இப்படி பேசுவது மட்டும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை தீர்த்து விடணும். நீங்கள் சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து வாரீங்களா இல்லை இன்னொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வாரீங்களாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் மக்களுக்கு எந்த பிரச்சனையின்பால் இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள், இப்போ உதாரணமாக இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சு, நீங்கள் ரோஹித் வேமுலா தற்கொலை செய்து கொண்ட பிறகு அது ஒரு சீரியஸான பிரச்சனையாச்சு. உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிச்சு. பட் இவ்வளவு காலத்தில் அதில் ஒரு பெரிய சேஞ்ச் என்ன வந்துச்சுன்னா, அதே உச்சநீதிமன்றம் நீ இப்படி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை டீல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அமல்படுத்தினாங்கன்னா
அதுவே வந்து அது 2 தனி பிளாக்காக மாறுறதுக்கு வாய்ப்பாக போகும். இதுவே பண்ணாதேன்னு சொல்லுது. ஏன் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கேரக்டரை மாறி போயிருக்கு? இதை பற்றி பேச வேண்டாமா? வேலையின்மை உச்சத்துக்கு போயிருக்கு இல்லையா இந்த காலத்தில்? அப்போ வேலையின்மையை வந்து போக்குவதற்கு நான் வந்தால் இதை செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா? மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் இருக்கு. அது வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் 5,78,00,000 பேர் கார்டு வச்சுருக்காங்க. 10% கூட 10%னா கூட 57 லட்சம் பேருக்கு 100 நாள் கொடுத்துருக்கணும். 47 லட்சம் பேர் தான், வெறும் 7% தான் வாங்கியிருக்காங்க. நீங்கள் அதை பற்றி வாயை திறந்தீங்களா? இல்லை இந்த இப்படி ஒரு பட்ஜெட் வந்திருக்கு, இந்தியாவுக்கான பட்ஜெட் வந்திருக்கு, அந்த பட்ஜெட்டை பற்றி ஏதாவது வாய் திறந்திருக்காரா? தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் வரல, வாய் திறந்திருக்காரா? நீங்கள் நிறையா ட்ரெயின்ஸ் வந்து இதுலேருந்து போகுது, எங்கே தாம்பரத்துலேருந்து போகுது. தாம்பரத்தில் லிஃப்ட் இருக்கா? கிடையாது. அங்கேருந்து நிறையா ட்ரெயின் போகுது. நீங்கள் சபர்பன் ட்ரெயினில் இருந்து அதில் மாற வேண்டிய இடம் இருக்குது. ஒரு சென்னையினுடைய இன்னொரு முனையமாக அது மாறிக்கொண்டு இருக்கிற போது இல்லை நீங்கள் பேசுகிறீங்களா? இல்லை சார், அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார். ஆளக்கூடிய திமுக அரசின் மீது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவன் சட்ட ஒழுங்கு சரியில்லை, இப்போ திருவள்ளூரில் அதை குறிப்பிடார் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து பதில் சொல்கிறது சரியா இருக்கும். இதையா பேசல அதையா பேசல சொல்லி இன்னொரு இல்லை நீங்கள் ஆள போகிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆள போகிறேன்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விமர்சனத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன், இப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யாரால் பாதுகாப்பு இல்லை? நீங்கள் சொசைட்டியில் சேஞ்ச் இருக்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் அப்படி பேசும்போது ஓகே, இப்போ சட்டம் ஒழுங்கு, சில பேர் ஒரு தகராறு நடந்தாலே சட்டம் ஒழுங்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவருடைய புரிதலில் ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன். இப்போ சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கொலை நடந்ததுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு எல்லா இடத்துலையும் இப்போ உங்களுக்கு தெரியுமா, எல்லா தெருவுலையும் போலீஸ்காரங்க இருக்காங்களா? கிடையாது. சரி, போலீஸ்காரங்க இல்லாத 2 தெருவில் 2 பேரும் சொந்த காரணத்துக்காக வெட்டிட்டு செத்து போகிறாங்க. அது சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சட்டம் ஒழுங்கு எப்போ கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு 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 காவல்துறை அல்லது நிர்வாகம் அல்லது ஆட்சி அதிகாரம் இதை சொல்லி அமல்படுத்த முடியாத போதோ அல்லது ஒன்றை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத போதோ அப்போ தானே நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ இவருக்கு இருக்கிறத இவர் தப்பாக ஃபீட் பண்ணுறாருன்னு வேற சொல்கிறேன். இல்லை சார், இப்போ டிஜிபி வந்து நியமிக்கப்படாமல் இருக்குது, உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுமே நியமிக்கப்படாமல் இருக்குது. டிஜிபி நியமிக்கப்படாதது தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம் அட்ரஸ் பண்ணுறாரு இல்லையா? இவங்க ஒரே ஒரு டிஜிபியை வச்சு தான் உலகமே ஓடிக்கிட்டு இருக்கா. டிஜிபி இல்லைன்னா, நான் டிஜிபியை நியமிக்காத நான் தப்புன்னெலாம் சொல்ல, இது சரிதான், டிஜிபியே வேண்டான்னு நான் சொல்ல. ஒரு ஹெட் வேணும். இப்போ நம்முடைய ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குது? நம்முடைய இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ளூவஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசிக்கிட்டே போவார். அப்போ டிஜிபி நியமிக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் கரெக்டாக நடந்ததுன்னு அவர் சொல்கிறாரா? அதுக்கு முன்னால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரா? ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் விரும்புகிற ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று அவங்க பல வகையில் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ கவர்னராக அப்படி நியமித்து வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ சிரமப்படுறோம்னு தெரியும். நம்ம மட்டும் இல்லை, கேரளா, மேற்கு வங்காளம், அதே போல் நீங்கள் வந்து பஞ்சாப் என்று பல இடங்கள்லையும் பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலையே கிடையாதா? நீங்கள் அந்த இஷ்யூவை சொல்லிவிட்டு இல்லை நியமிக்கப்படாமல் வச்சுருக்காங்க அதனால் போகிறாங்க. ஏன் யூனிவர்சிட்டியில் நியமிக்கப்படலையே? ஏன் எத்தனை யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் இல்லைன்னு அவர்கிட்ட கேளுங்க. ஏன் அதை பற்றி அவர் பேச மாட்டேன்றாரு? ஏன்னா கவர்னர் நான் தான் நியமிப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுற ஒரு கமிட்டியை கூட முடியாதுன்னு சொல்கிறாரு. எங்கேயோ இருந்த வந்த கவர்னருக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஒரு குழு போட்டாங்கன்னா அந்த குழுவை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்படி எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஆளை போடாமல் வச்சுருக்காரு. ஏன் பேச மாட்டேன்றாரு? ஒன்று அவருக்கு வந்து அதில் போதாமை இருக்கணும், அல்லது விவரத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாருன்னு அர்த்தம். எனவே தான் எனக்கு என்ன புரிய மாட்டேன்னுது அப்படின்னு சொன்னால், அவர் காங்கிரீட்டான இஷ்யூஸுக்குள்ளே வரவே மாட்டேன்றார். நீங்கள் இதர கட்சிகள் பேசுகிற ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுகிறார். அந்த பேச்சிலையும் கூட ஒரு ஆழம் இருக்கணும், அதை பற்றி புரிதல் இருக்கணும். நான் புரிஞ்சிருக்கிற மாதிரியே அவர் புரியணும்லாம் நான் சொல்லலை. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா, அதன் மீது உங்கள் அக்கறை என்னன்னு கேட்குறேன். இல்லை, குறிப்பாக வந்து மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில் சரியில்லை, தண்ணீர் வசதி சரியில்லை, அடிப்படையே வந்து மருத்துவ கட்டமைப்பை பற்றி அவருக்கு என்ன இருக்குது? மருத்துவத்தில் போதாமை இருக்குங்கிறது எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிறது மாதிரியான மருத்துவ கட்டமைப்பு எக்ஸப்ட் அது என்னது பிரைமரி ஹெல்த் சென்டர் இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இந்தியாவில் வேறு எங்கே இருக்குதுன்னு அவர்கிட்ட கேளுங்க. 5000 பேருக்கு ஒரு துணை சுகாதார நிலையம், 30,000 பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு மேலே தாலுகா தலைமை மருத்துவமனை,
அதுக்கு மேலே மாவட்ட தலைமை மருத்துவமனை, அதுக்கு மேலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அதுக்கு மேலே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதுக்கு மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்படி ஒரு கட்டமைப்பு இந்தியாவில் எங்கே இருக்கு? நீங்கள் அப்படித்தான் பேசணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் இது போதும் என்று நான் சொல்லலை. நான் இன்னைக்கு நீங்கள் சென்னையினுடைய மருத்துவ கட்டமைப்பை எடுங்க. எனக்கு கூட அதில் ஒரு கவலை இருக்குது. இப்போ சென்னையினுடைய மருத்துவ கட்டமைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி, கீழ்பாக், ராயப்பேட்டை, ஓமந்தூரார், கலைஞர் நூற்றாண்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆயுஷுக்கு கீழே வர்ற 3 இது வந்து நம்ம அண்ணா நகரில் இருக்கிறது. மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் தனியாக ராஜீவ்காந்தியோட அட்டாச் பண்ணது. இன்டகிரேட்டட் சைல்டு ஹாஸ்பிட்டல் எக்மோரில் இருக்குது. கண்ணுக்கு மட்டும் தனியாக ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்குது. இது இருக்கிறதுனாலே இது போதும்னு நான் சொல்லலை. ஆக்சுவலாக ராஜீவ்காந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பீக்கில் 15,000 பேருக்கு மேலே ஒரு நாளைக்கு ஓபி வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி, தேர்ட்சரி என்று அதை பிரிக்க வேண்டியிருக்கு. அப்போ அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து லோக்கலில் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கட்டமைப்பு தமிழ்நாட்டில் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறத மேம்படுத்த வேண்டியது என்னெல்லாம் இருக்குது. சரி, அவர் சொல்கிறார்ல 1000 பேருக்கு எத்தனை டாக்டர் இருக்கணும், தமிழ்நாட்டில் எத்தனை டாக்டர் இருக்காங்க, அது இதர மாநிலங்களில் எப்படி இருக்குது? நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ஒரு தரவுகள் அது எதில் வெளிப்படும் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வெளிப்படும். மனித வள குறியீட்டில். இந்த மனித வள குறியீட்டில் என்னெல்லாம் சேர்ந்துருக்கேன்? பிரசவம் மேக்சிமம் இங்கே, அதாவது ரா பர்த்துன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டிலேயே வச்சு நடக்கிறது, அவங்களே பார்த்துக்கிறது, அது இந்தியாவில் எங்கே குறை? பிரசவத்தின் போது தாய் இறந்து போகுது அல்லது குழந்தை இறந்து போகுது எங்கே குறை அல்லது கூட, அல்லது 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கிறது எங்கே கூட இருக்காங்க, குறைய இருக்காங்க, 5 வயசுக்குள்ளே இறந்து போகிறது, இதெல்லாம் ஒரு காரணிகளாக சொல்லப்படுதில்ல. இது வந்து நீங்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கேரளா முதல் இடத்துல இருக்குது, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. அப்போ அவர் என்னன்னா, ஹேஸ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக். இப்போ எனக்கு எது இருக்குது, எம்ஆர்பி செவிலியர் அத்தனை பேரையும் நீங்கள் நிரந்தரப்படுத்துங்க, எதுக்கு கான்ட்ராக்டில் வச்சுருக்கீங்க, டாக்டர்ஸ்க்கு பல பேரை அப்படி எடுத்திருக்கீங்க, நேஷ்னல் ஹெல்த் மிஷனில் இருக்கிறவங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட்னா கூட 11வது ஆண்டில் எடுத்தவங்கள 2011 எடுத்தவங்க இன்றைக்கி வரும் 36,900 ரூபா தான் வாங்குகிறாங்க. இன்றைக்கும் கிராமப்புறத்துக்கு போகிறதுக்கு டாக்டர்ஸ் வந்து தயங்குறாங்க. அந்த தயங்குவதன் காரணமாக உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் போதுமான டாக்டர்ஸ் இல்லாத நிலை இருக்குது. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 3,000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்க, ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுங்கன்னு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேறு ஒரு இன்சென்டிவ் வச்சுருக்கு. என்ன வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து பிஜி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து போகிறதுக்கு, பிஜிக்கு போகிறதுக்கு இந்த சர்வீஸில் இருந்து போகிறாங்க இல்லையா, இவங்களுக்கு சர்டன் அட்வான்டேஜ், சர்டன் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எதில் ப்ராப்ளம்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்ல. எனக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரை இல்லை அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது, அதெல்லாம் இப்போ அவங்களே வந்து அதை பார்க்குறது மாதிரியான நிலைமை இருந்திருக்கு. என்ன அவருக்கு இந்த மருத்துவ கட்டமைப்பை பற்றி அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு நான் கேட்குறேன். அவர் போயிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் குழந்தையிலிருந்தே இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவருக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இல்லையா? நீங்கள் இன்றைக்கி அவர் சொல்லட்டும், நீங்கள் தமிழ்நாட்டில் கோவிட்டின் போது கிட்டத்தட்ட 1500 பேருக்கு ஒரே நேரத்தில் டயாலிசிஸ் ராஜீவ்காந்தியில் நடைபெற்றது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூக்கு வாங்க. எஸ், இங்கே டாக்டர் கிடையாது, இங்கே நர்சஸ் கிடையாது, அல்லது இந்தியாவிலேயே தமிழ்நாடு மோசமாக இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் இப்போ எனக்கும் கூட தான் அபிப்பிராயம் இருக்குது, தமிழ்நாடு எல்லாத்துலேயும் மோசம், தமிழ்நாட்டில் வந்து தங்கத்தில் ரோடு போட்டிருக்கலாம், ஏன் போடலைன்னு நான் கேட்டு கூட போகலாம். யூ ஹாவ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக். அந்த இஷ்யூன்னு வரும்போது, இப்போ குடித நீர் பிரச்சனை, குடித நீர்னால் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. தமிழ்நாடு இப்போ ஒரு ஆளுக்கு 95 லிட்டரும் 140 லிட்டரும் வரையறுத்திருக்காங்க. கிராமப்புறம்னா 95, நகர்ப்புறம்னா 140 என்று வரையறுத்திருக்காங்க. அப்போ இது கிடைக்காம இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன, அது ட்ரீட்டட் வாட்டரா அன்ட்ரீட்டட் வாட்டரா, இப்படி நீங்கள் எதை பற்றியும் எந்த இதுவும் கிடையாதுங்க. போகிற போக்கில் ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, மருத்துவம் சரியில்லை, கல்வி சரியில்லை,
இதையெல்லாம் பேசும்போது நீங்கள் எதோட பேசணும்னா எல்லாமே ஒப்பீடு தான். எதுக்கும் ஐடியல்னு எதுவுமே கிடையாது. லைட்டோட ஸ்பீடை மட்டும் தான் நீங்கள் ஐடியலாக வச்சுக்கிறீங்க, மற்றதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு தான் பேசுகிறீங்க. லைட்டை விட ஸ்பீடாக போகிற ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது ஒப்பீடுக்கு நீங்கள் வரீங்க, மற்றதெல்லாம் ஒப்பிட்டு தான் பார்ப்பீங்க. அப்போ அவர் பேசும்போது ரொம்ப காங்கிரீட்டாக பேசணும். எஸ், எவ்வளோ எந்த பிரச்சனையுமே ரொம்ப ஆழமாக இல்லாமல் குறிப்பாக பேசாமல் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறாருல, எல்லாத்தையும் மேம்போக்காக பேசிட்டு போகிற ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறதும், அதுக்கான இளைஞர்கள் வந்து ஒரு பட்டாளம் வந்து அவர் பின்னாடி போகிறதும் இந்த போக்கு இருக்கு இல்லையா? இந்த போக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பின்னாடி தரக்கூடிய இளைஞர்கள் இவங்க நோக்கி வரக்கூடிய இளைஞர்களை பாதிக்குமா? இல்லை, கொஞ்சம் பேர்கிட்ட பொதுவாகவே நீங்கள் வந்து கொஞ்சம் பேர்கிட்ட இது ஒரு தாக்கத்தை சில பேர் பேசும்போது பேசுகிறாங்களா, நானும் பார்க்குறேன். ஒரு மாற்றம் வேண்டாமா? எதுக்கு மாற்றம்? டெய்லி சோறு சாப்பிட்றோம், மாற்றம் ஒரு சோறை வேணால் சாப்பிட்லாம், மாற்றம்னு நீங்கள் விஷம் கொடுப்பீங்களா உணவுப் பொருளாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு? ஸோ அந்த மாற்றம் என்னது, காங்கிரீட் என்னது? இந்த கவர்மெண்ட்டில் போதாமல் இருக்கிறது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஃபார் தட் மேட்டர் எனி கவர்மெண்ட். ஏன்னா உங்கள் சிஸ்டம், எக்கனாமிக் சிஸ்டம், சோஷியல் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குது? நீங்கள் வந்து நம்ம வந்து சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு பாஸ்ட் போஸ்ட்டுன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து இப்போ ஒரு 20 பேர் போட்டிட்டு ஒருத்தர் 6% ஓட்டு தான் அதிகம்னு சொன்னால் அவர் ஜெயிச்சிருவார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும்னா, கரெக்டான ரெப்ரசன்டேஷன் வரணும்னா என்ன செய்யணும்? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் உலகத்தில் பல பகுதியில் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் இந்த சமூகத்தில் எல்லா பகுதியையும் பிரதிபலிக்கிறத கொண்டு வரலாம். ஓகே, அடுத்து எக்கனாமிக் சிஸ்டத்தை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அது அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். நீங்கள் 8 மணி நேரம், 12 மணி நேரம், 16 மணி நேரம் வேலை பார்த்தோம், சாப்பிட முடியலை, படிக்க முடியலை, வீடு கட்ட முடியலை, ட்ராவல் பண்ண முடியலை என்கிற மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் அஃப்ளூவெண்ட்டாக இருக்காங்க. இப்போ நேற்று ஒரு அம்மா கூட என்னோட ட்ரெயினில் வந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்சிங் சூப்பரண்டாக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. ட்ரெயினில் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லும்போது கேட்டாங்க, இந்த 5000 கொடுத்தா நாட்டினுடைய இது கெட்டு போயிடாதா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது எப்படிங்க கொஞ்சம் பேருக்கு மட்டும் இப்படி கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க? நான் கேட்டேன், உங்களுக்கு பென்ஷன் எவ்வளோ வருதுன்னு கேட்டேன். அவங்க ஒரு தொகை சொன்னாங்க. சாதாரணமாக நீங்கள் அன்றாடம் கூலிகளுக்கு என்ன சம்பளம் கிடைக்குது? உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரலைன்னா நீங்கள் எப்படி துடிப்பீங்க? முந்தின வருஷம் அக்டோபர்லேருந்து போன வருஷம் ஏப்ரல் மாதம் வர உள்ள சம்பளத்தை மே மாதத்தில் தான் கொடுத்தாங்க. 7 மாதம் 210 நாள் கழித்து தான் கொடுத்தாங்க. நீங்கள் கவலைப்பட்டீங்களா? ஸோ ஒவ்வொரு பகுதியும் தன்னுடைய நலன் முக்கியம். இன்னொன்று, நீங்கள் வந்து நான் கேட்டால், நீங்கள் 12 லட்சத்துக்கு மேலே சேலரி வந்தால் எவ்வளோ டேக்ஸ் கட்டுவீங்க? 30% கட்டுவேன் நான். ரைட்டு. ஆனால் 12,000 கோடிக்கு மேலே அல்லது 1000 கோடி ஒருத்தருக்கு லாபம் வந்தால் அவர் எவ்வளோ டேக்ஸ் கட்டுவார் அப்படின்னு கேட்டேன். அது 22%. உங்களுக்கு 30%. 1 லட்ச ரூபா அதிகம் போனால் உங்களுக்கு 30%. ஆனால் நீங்கள் வந்து கார்ப்பரேட்டுக்கு 22%. உங்கள் 30லேருந்து 22 குறைச்சான். ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அதில் மட்டும் உங்களுக்கு இழப்பு. ஃபோர்கான் ரெவன்யூஸ் நீங்கள் பட்ஜெட்டில் பார்க்குறீங்களான்னு கேட்டேன். அவங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்படி விட்டு கொடுக்கப்பட்ட தொகை. கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது எவ்வளோன்னு தெரியுமான்னு கேட்டேன். 9 வருஷத்தில் 18,56,000 கோடி. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் பார்க்காம பெருமுதலாளிகள் கையில் இருக்கக்கூடிய பேப்பர் உங்கள் மூளையில் கொண்டாந்து எதை திணிக்குதோ அதை மட்டும் நீங்கள் பேச முடியாதுன்னு சொல்கிறேன். எனவே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயங்களை பற்றி பேசுகிற போது அவர் அதை பேசணும். இப்போ நாங்கள் எங்கிட்ட இருக்க இளைஞர்களுக்கு ரைட் ஃப்ரம் த பிகினிங் நாங்கள் இதை சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் அவங்க இதில் இருந்துட்டு பிரிஞ்செல்லாம் போக மாட்டாங்க. அவங்க சாதாரணமாக கேட்டுருவாங்க இதனுடைய பொருள் என்ன. ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த சூழலில் பல்வேறு கட்சி ரசிகர் மன்றங்கள் அது இது அப்படியெல்லாம் இருந்து தான் இங்கே வராங்க. அவங்க போக மாட்டாங்க. ஆனால் புதிதாக வரக்கூடிய வரவுகளை அவர் ஸ்லோ டவுன் பண்ண முடியும் அல்லது தடுக்கக்கூட முடியும் என்று நினைக்கிறேன். ஆனால் அது டெம்பரரி ஃபினாமினா. அடுத்தே அவங்க டிசிவிலேஷன் ஆகிடுவாங்க. ஏன் உடனடியாக இதெல்லாம் தீர்க்க முடியல? உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அஸ்ஸாம் கண பரிஷத் ஸ்டூடெண்ட்டு தான் வந்தாங்க, ஸ்டூடெண்ட்டு தான் சிஎம்மாகவே வந்தாங்க. ஏன் தீர்க்க முடியல? அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனி மனுஷன் நல்லா இருந்தால் இதை தீர்க்க முடியும்னு நினைக்கிறாங்க. தனி மனிதர்கள் நல்லா இருக்க முடியுமா? நீங்கள் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மனுஷன், ரொம்ப ரொம்ப யோக்கியமான மனுஷன். அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், எம்ஆர் காந்தி செருப்பு போட மாட்டார், எளிமையாக இருப்பார், அதனால் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் வேலை நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என்கிற போது நீங்கள் சொல்கிற இந்த யோக்கியமான காந்தி எதுக்கு ஆதரவாக இருந்தார்? வேலை நேரத்தை அதிகரிக்கலாங்கிறதுக்கு ஆதரவாக தானே இருந்தார்.
அப்போ அதை நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்க்குறீங்க? எனவே நல்லவர் கெட்டவர் என்பது தனி மனித வாழ்க்கை, ஒழுக்கம், நெறிமுறைகள் அது சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை. உங்களுடைய சமூக பார்வை என்ன, உங்களுடைய பொருளாதார பார்வை என்ன, உங்களுடைய அரசியல் பார்வை என்ன, அதில் நீங்கள் எந்த பக்கம் நின்று பேச போகிறீங்க என்பதோடு சம்மந்தப்பட்டது இல்லையா? எனவே இதை நாங்கள் எங்களுடைய இளைஞர்களுக்கு நாங்கள் புகட்டி இருக்கிறோம். அவங்க வரும்போதே முதல்ல அவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அரசியல் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னால் நீங்கள் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்ன, வரலாற்று பொருள் முதல்வாதம் என்ன, இவங்க எப்படி வளரணும், இந்தியாவினுடைய நீங்கள் இந்தியாவில் நிலம் யார்கிட்ட அதிகமாக இருக்குது, சொத்து யார்கிட்ட கூஞ்சு கிடக்கு, இதை அப்போது அவர் வரும்போதே அதே போல் சாதிய ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் என்ன, வர்க்க ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக எது இருக்குது, தலைவிதியா, அது இல்லை. ஒரு மனுஷன் நினச்சி ஒன்றை செஞ்சு ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நாளைக்கே இந்தியாவில் எல்லா சொத்தையும் நாங்கள் சமமாக பிரித்து கொடுக்குறோன்னா கவர்மெண்ட் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு முதலாளிகள் உதவி செய்வாங்க. எனவே தான் பிரச்சனை, எங்கிட்ட இருந்து யாரும் போக மாட்டாங்க. ஒருவேளை இந்த டெம்பரரியாக இருக்கிற ஃபினாமினாவில் கொஞ்ச நாளைக்கு அவர் பக்கம் போகலாம். ஆனால் அது கூட நான் இப்போ நினைக்கிறேன், நான் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏற்கனவே அவருக்கு இருந்த அந்த அசண்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கு அதிகரித்தது என்பது குறைந்து கொண்டு வருவதாகத்தான் நான் பார்க்குறேன். ஒரு கட்டத்தில் ஸ்டாக்னண்டாக இருந்தது, இப்போ குறைஞ்சிட்டு வர்றதாகத்தான் நான் பார்க்குறேன். அவர் நேற்று மீட்டிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சி 70 ஆண்டுகள் ஆண்ட கட்சியை விட முதன்மை கட்சியாக நாங்கள் 30% வாக்கு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஓப்பனாக மேலே கிளைம் பண்ணுறாரு விஜய் அவர்கள். 30% இருக்காமா தெரில, எனக்கு தெரில. நாங்கள் ஒன்றும் சர்வே பண்ணுறதில்ல. நாங்கள் ஒரு சின்ன சர்வே எடுத்தோம், ஒரு 10 தொகுதியில் எடுத்தோம். அதுலேயும் அப்படி பிரதிபலிக்கலை. பலரும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏராளமான பேர் எடுக்கிறாங்க. அநேகமாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அது எதுலேயும் இவருக்கு 30% இருக்கிறது மாதிரி அந்த இடத்துலையும் வந்த மாதிரி தெரில. ஓகே சார், இவர் அரசியல் வருகை இருக்கு இல்லையா, இது பெரும்பாலும் அதிமுக ஓட்டை பெருமை பாதிச்சு அதிமுகவுக்கு பின்னுக்கு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு விஜய் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவு அதிமுகவை பெரு கட்சியை பின்னுக்கு தள்ளி வரக்கூடிய சக்தி தாவேக்காவுக்கு இருக்கா? இல்லை, கிடையாது. 1-2 தொகுதிகளில் அப்படி அதுக்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க. சில சர்வேயில் சொல்லும்போது 1-2 தொகுதியில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஓவராலாக 2வது பிளேஸ் என்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நம்ம எல்லா தொகுதியிலையும் 234 தொகுதி எனக்கு தெரியுமா என்ன, அல்லது ஒரு தொகுதியை பற்றியுமே முழுமையாக தெரியுமா என்ன, கிடையாது. அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னு சொன்னால் இந்த சர்வே பண்ணுறவங்களுடைய தரவுகள், அப்புறம் உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்களோடு தனிப்பட்ட முறையில் பேசுகிறோம். ஸோ அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு இடத்துல பார்க்கும்போது இதுவரை இல்லாத விஜய்க்கு இப்போ 4 பேர் சொல்கிறாங்கன்னா அவங்க பாசிட்டிவ் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு வேறு சில இடங்களில் என்டிகேயிலேருந்து ஒரு பகுதி, நாம் தமிழர்லேருந்து போனவங்களில் ஒரு பகுதி அவங்களுக்கு போயிருக்காங்க, இன்னொரு பகுதி தென் மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டத்தில் 2 மாவட்டத்தில் நான் பார்த்தது. டிவிகேயினுடைய நிர்வாகிகளில் சில பேர் எங்கேருந்து வந்தவங்க, நாம் தமிழர்லேருந்து வந்தவங்க. அவங்க கூட வந்தவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் கரெக்டாக, ஏற்கனவே கடந்த காலத்தில் உங்களுக்கு பத்திரிகை செய்தி வந்திருக்கும்ல, இன்னாரெல்லாம் இங்கே போனாங்கன்னு, அவங்கள இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அது எவ்வளவு ஒரு ஸ்பீடாக போனாங்க, ஸ்பீடாக எப்படி பின்னுக்கு வர்றாங்க என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார், நேற்றைய தினம் மகளிர் உரிமை தொகை 5000 எல்லாரும் அக்கௌண்ட்லேயும் வர வைக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் காலையில் வரவேற்று பேசிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த 5000 ரூபாய் போட்டது அப்படிங்கிறது விஜய் வருகை அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அச்சுறுத்தல் தான் திமுக இந்த 5000 ரூபாய் போட்டுருக்குதுன்னு சொல்கிறாரு. விஜய் வருகையினால் எனக்கு தெரிஞ்ச இந்த சர்வே பண்ணுறவங்க சொல்கிறது, இளைஞர்கள்லாம் 30 வயசுக்கு கீழே அவங்க நிறையா அவங்களுக்கு ஆதரவு இருக்குது. ஆனால் பெண்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறது மாதிரி தெரியுதேன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் அது எதுவும் அதில் பிரதிபலிக்கலைன்னாங்க. ஒரு விஷயம், அதாவது சில பேருக்கு அவர் எப்போதுமே சொல்லுவார் தெரியுமா, எங்கள் கட்சியில் யாரும் நான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நான் கெட்டு போனால் மொத்தமும் கெட்டு போயிடும். நாங்கள் தான், எங்கள் கட்சி தான். ஆனால் அவர் நான்னு மட்டும் சொல்லுவார். இவருக்கு பயந்துட்டு தான் நைட்டாக காசு போட்டாங்களாக்கும். ஏன் பகலில் போடாமல் நைட்டில் போட்டாங்க? விஜய் ஏதாவது பண்ணிடுவார்னா? சரி, அவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியுது, அதன் அடிப்படையில் பண்ணுறாங்க. இவர் எல்லாத்தையுமே அவங்க ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு 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 சினிமா துறையிலிருந்து வந்த சில பேருக்கு என்ன இருக்குன்னா, நம்மளை பார்த்து எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க. ரேம்பில் நடந்து போகிறது எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. ட்ரெஸ் போடுறது இவர் வர்றதுக்கு முன்னால் உதயநிதி ஸ்டாலின் எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாரு? ஜிப்பா போட்டுக்கிட்டு வந்தாரா? இதெல்லாம் தன்னுடைய ஆட்கள் நம்புவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால்
வழக்கமாக பிஜேபி கடைப்பிடிக்கிற அதே இதை அந்த பொய் சொல்கிற அந்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காரு. இவருக்காக யோசித்து இதை கொடுத்துட்டாங்களாக்கும். என்ன பண்ணிட்டாங்க அவங்க? 2000 ரூபா அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த 2000 ரூபாயை இப்போ கொடுக்குறது பதிலாக தேர்தலுக்கு முன்னால் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்ல? ஏன் தேர்தலுக்கு முன்னால் கொடுக்காம இப்போ கொடுத்தாங்க? இல்லை, இந்த 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆண்டு மட்டும் தான் கோடைக்காலம் வருதா? எல்லா ஆண்டும் கூட தானே கோடைக்காலம் வருதுன்னு கேட்குறாரு. சரி, மகளிர் உரிமை இதுக்கு முன்னால் மகளிருக்கு உரிமையே வேண்டாமான்னு கேட்பீங்களா? ஒரு திட்டத்தை ஒரு சமயத்தில் கொண்டு வராங்கன்னா நீங்கள் உடனே ஏன் இந்த ஆண்டு வந்தது, ஏன் போன ஆண்டு வரல, அது இல்லை. அந்த திட்டம் நல்லதா கெட்டதா, அதை தாண்டி எல்லாமே உங்களால் தான் இந்த பூமி அதனால தான் சுற்றுதுன்னு கூட நாளைக்கு விஜய் சொல்லுவாரா? நான் என்ன கேட்குறேன், இந்த 1000 ரூபா கொடுக்குறத அவங்க கொடுத்தாங்க. இந்த அஸ்வினி உபாத்யாய் என்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கேஸை போடுறாரு. அவங்களுக்கு இதே வேலை. இப்போ 5 மாநில தேர்தல் எனவே வரும். ஸோ அவங்களுக்கு வேறு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதனால தான் காலையில் 6 மணிக்கு முன்னால் முக்கால்வாசிக்கு மேலே போட்டு முடிச்சிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு பின்னால் தான் அவங்க ஆட்களையே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் நினச்சிக்கிட்டே இருக்கட்டும், அவர்னால தான் உலகம் சாப்பிட்றாங்க, அவர்னால தான் இந்த வருஷம் மழை பெஞ்சது, அவர்னால தான் இந்த வருஷம் குளிர் அடிக்குது, இப்படி சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் அது அரசியலுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். ஓகே சார். அவர் 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 ஒரு தன்னை அந்த இடத்துக்கு வச்சுக்கிட்டார். பார்த்தீங்களா, நாம் அதிமுகவை விட அவங்க அதிமுகவை ஓவர்டேக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறார். பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தமிழ்நாடு அரசும் அது எடுக்கிற எல்லா நடவடிக்கையும் தன்னை மையமாக வைத்து நடக்கிறது என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். பரிதாபப்படுறதை தவிர வேறு எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்து நமக்கு நன்றி சார். நன்றி.